ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியன் பேசுகிறேன். மகாபெரிவாளை பற்றி நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே அது தெரியும். அவர் அப்பேற்பட்ட மகான் சிவப்பழம். அவர் இருந்த காலத்தில் நம்ம எல்லாரும் இருந்திருக்கோம் அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே ஒரு பாட்டு சம்போ சங்கர் அனுமாகின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டை நம்ம பார்த்தாலே தெரியும் அவர் எப்போ 13 வயசில் துறவரம் மேற்கொண்டார். அந்த மாதிரி ஒரு மனுஷனை கிடைக்கவே கிடைக்காது நமக்கு. மனிதர் இல்லை, மனித தெய்வம்னே அவரை சொல்லலாம். எத்தனையோ பேருக்கு நிறைய நல்ல காரியங்களை அவர் நடத்தி வச்சுருக்கார். அதே மாதிரி எளிய வழிபாட்டு முறைகள் என்னெல்லாமோ அவர் சொல்லியிருக்கார். அவருடைய பிறந்த அனுஷ நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை நம்ம மாதம் எப்பவுமே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த வாட்டி என்னைக்கு வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இப்போ அந்த திங்கக்கிழமை அன்றைக்கி 7ஆம் தேதி அனுஷ நட்சத்திரம் வருது. அப்போ வந்துட்டு நம்ம தெய்வத்தை அவரை நன்னா வேணுண்டு அவருடைய ஃபோட்டோ சிலையோ ஏதோ ஒன்று இருந்தால் அதை எடுத்து அழகாக வெளியில் வச்சு அவருக்கு நன்னா தொடச்சி சந்திரப்பட்டு குங்குமப்பட்டு எல்லாமே அழகாக வச்சு அவருக்கு நான் எப்போவுமே நம்ம நாட்டில் அவருக்குன்னு ஒரு தனியாக விளக்கு இருக்கும். அந்த விளக்கை ஏற்றி வச்சுருவேன். ஸோ அந்த விளக்கையும் ஏற்றி நன்னா பூ புஷ்பம் அது எல்லாமே போட்டு அவருடைய ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர அவருடைய நாமாக்கள் எல்லாம் சொல்லி தோட கஷ்டம் தெரிஞ்சவா தயவு பண்ணி சொல்லுங்க. ரொம்ப விசேஷம், அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவா அது. ஸோ அதையும் சொல்லுங்கோ. அதுக்கப்புறம் ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி ஜெகத்குரு மகாபெரியவா சரணம் நான் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் ஆல்ரெடி. அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி அவருடைய ஃபோட்டோக்கு அழகாக அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் வச்சு விளக்கேற்றி ஏதாவது சக்கரை பொங்கலோ இல்லை எனக்கு வந்துட்டு சொப்பனம் வந்ததுனால அடிக்கடி நான் பருப்பு பாயசம் தான் பண்ணுவேன். பருப்பு பாயசம் வச்சு அதை நைவேத்தியம் பண்ணி அக்கம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கோ நம்ம மற்ற மனுஷாலோ எல்லாருமே அப்புறமா அழகாக அதை சாப்பிட்டுக்கலாம். நம்ம கண்டிப்பான முறையில் மனசார நம்ம வேண்டிட்டோம்னாக்கா அடுத்த அவருடைய அனுஷ நட்சத்திரம் வரத்துக்குள்ள கண்டிப்பாக நல்லது நடக்கும். இனி ஒன்று அவருடைய அந்த 16 வாரம் விளக்கேற்றுறது நான் சொல்லியிருக்கேன் வெள்ளிக்கிழமை. திரும்பி அடுத்த வீடியோலேயே இன்னொரு பதிவுலேயும் நான் உங்களுக்கு அழகாக அதை பற்றி நான் சொல்கிறேன். அதை பண்ணியாச்சுன்னா 100% கண்டிப்பான முறையில் ஒரு நல்லது நடந்தே தீரும். நம்ம என்ன ஒரு காரியம் நினச்சாலும் அந்த காரியம் கண்டிப்பான முறையில் நடக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி அந்த வழிபாட்டிற்கு உண்டு. அது பட் லாங் ப்ராசஸ். அது 16 வாரங்கிறது 4 மாதம் இல்லையா, லாங் ப்ராசஸ். அது வந்துட்டு நிறுத்தாமல் அழகாக பண்ணணும். பட் அதை ஆரம்பிக்கும் பொழுதே குலதெய்வத்துக்கு 11 ரூபா காசு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பான முறையில் ரொம்ப நன்னாவே நடக்கும். பிள்ளையாருக்கு 11 ரூபா காசு எடுத்து வச்சுருங்க. அந்த மாதிரி பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நடக்கும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பதிவில் வந்துட்டு வர திங்கக்கிழமை 7ஆம் தேதி நம்முடைய பெரியவாளுடைய அனுஷ நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் அழகாக நீங்கள் அவருக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாம் பண்ணி அபிஷேக ஆராதனைகள் சிலைக்கு பண்ணால் ரொம்ப விசேஷம், ரொம்ப புண்ணியம். அதுவும் முடிஞ்சவா பண்ணுங்கோ. அப்படி இல்லை நம்ம மாட்டில் ஃபோட்டோ தான் இருக்குன்னா அந்த ஃபோட்டோவுக்கு அழகாக தொடச்சி கிடச்சி குங்குமப்பட்டு சந்தனம் எல்லாம் வச்சு அதுக்கு புஷ்பம் எல்லாம் போட்டு அதுக்கு அவருக்கு நைவேத்தியம் பண்ணி அதை நன்னா நீங்கள் வேண்டின்றாலே போகும். வேறு ஒன்றுமே வேண்டாம். ஏன்னா அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார். அவர் மனித தெய்வம், அவர் பேசும் தெய்வம், மனித தெய்வம். சிவமுனும் அவரும் ஒன்று அப்படின்னு சொல்லுவார். நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு என்ன நடக்கணும் எல்லாத்தையுமே அவர் பார்த்துட்டுருவார். நம்ம முன்னாடி எதுக்கு அவர்கிட்ட போகிறோங்கிறத சொல்லவே வேண்டாம். இதுக்கு தானே நீ வந்திருக்க, உனக்கு இதுதான் இது பரிகாரம், போயிட்டு வா, க்ஷேமமாக இது சொல்லி அழகாக அமைச்சிட்டு வருவார். ஏன்னா அப்பேற்பட்ட தெய்வம். நம்மளுடைய கஷ்டத்தை அவர் வாயை திறந்து சொல்லவே வேண்டாம், அவராகவே புரிஞ்சுட்டுருவார். ஸோ அப்பேற்பட்ட கடவுள். அவருடைய நட்சத்திரம் வந்துட்டு அனுஷம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த அற்புதமான நாளில் நீங்கள் இந்த திங்கக்கிழமை அன்னைக்கு வர்றதுனால அழகாக நீங்கள் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நான் நன்னா பெருசாக பண்ணுவேன். 4-5 பேரை கூப்பிட்டு எல்லாம் தோடாஷ்டகம் எல்லாம் சொல்லி நான் நன்னா பண்ணுவேன்னா ரொம்ப 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 சந்தோஷம். வெல் அண்ட் குட், நன்னா பண்ணுங்க. இல்லை மாமி நான் வேலைக்கு போகிறேன், என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னாலும் கஷ்டமே கிடையாது. தெய்வத்துக்கு வந்துட்டு தெரியும், நம்மளை எல்லார் பற்றியுமே தெரியும் அவருக்கு. ஸோ அதனால் அது நம்மளால் அந்த நேரத்தில் நம்மளால் என்ன முடியுமோ அந்த நைவேத்தியத்தை பண்ணி அவருக்கு சந்தனம் எல்லாம் வச்சு அழகாக நீங்கள் பண்ணி புஷ்பத்தை போட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி தோடாஷ்டகமோ ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர அவருடைய ஸ்லோகம் ஆனால் தயவு பண்ணி சொல்லிடுங்க. அவருடைய நாமாவை சொல்லாமல் இருக்க வேண்டாம். அதனால் தோடாஷ்டகம் சொல்லுங்கோ, அவருடைய நாமாவை சொல்லுங்கோ, காஞ்சி பெரியவா சரணம் சொல்லுங்கோ, அவருடைய பெரியவா திருப்பாதம் சரணம் சொல்லுங்கோ, பெரியவா திருவடி சரணம்னு சொல்லுங்கோ, அவர் நமஸ்காரம்னு சொல்லுங்கோ. இந்த மாதிரி அவருடைய நாமாவை சொல்லி அந்த மாதிரி நீங்கள் சொன்னேன்னாலே போரும். எனக்கு பெருசாக ஸ்லோகமெல்லாம் தெரியாது மாமின்னு சொல்லி வருத்தமே பட வேண்டாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு அவர் தோடாஷ்டகம் சொல்லியாச்சுன்னா உடனே ஆற்றுக்கு ஓடி வந்துடுவார். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லுவாள்.
அப்படி இல்லையா ஆற்றுல வந்துட்டு மொபைலில் போட்டு விட்ருங்க. தோடாஷ்டகம்னு போட்டாலே அழகாக வந்துடும் யூடியூப்பில். அழகாக போட்டு சவுண்டாக வச்சுருங்க. சாமி ரூம்லேயோ இல்லையோ உங்கள் ஆற்ற ஹால்லையோ நீங்கள் வைங்கோலேன். உடனே உங்களை தேடி யாராவது ஒருத்தர் உங்கள் ஆற்றுக்கு வருவா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய